ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் ஷாப்புக்கான இன்டர்வியூ வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேட்ச் நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க, என்ன மாதிரி டாக்குமெண்ட் கேட்டாங்க வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க, அதாவது அப்லோட் பண்ணீங்களோ அந்த டாக்குமெண்ட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். ஒன்று 10th கொடுத்தா 10th எடுத்துகிட்டு போகணும், 12th கொடுத்தா 12th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து அது இல்லைனா டிப்ளமோ கொடுத்தீங்கன்னா டிப்ளமோ மார்க் ஷீட் நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். ஸோ டிப்ளமோ மார்க் ஷீட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல், இது கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இதை நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் சைஸில் 2 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 2 செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கங்க. ஹால் டிக்கெட் கம்பல்சரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். ஸோ நீங்கள் எதில் அதாவது அப்ளிகேஷனில் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே நம்பர் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கண்டிப்பாக கிராஸ் செக் பண்ணுறாங்க. அதாவது உங்களுடைய மார்க் ஷீட்டையும் அவங்க வச்சுருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ண இதை பிரிண்ட் அவுட் வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கே விட்றாங்க. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் போகணும். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் இதான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் உங்களுடைய நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோட பேர் எழுதி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃபார்மில் உங்களுடைய நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கங்களுடைய பேர் 2 நேம் எழுதி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தெரியலனா தெரிஞ்சுக்கிங்க. இப்போவே தெரிஞ்சுக்க, நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்க. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணி முடித்தோடனே உங்களை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் எதனா ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இன்டர்வியூக்கு போன உடனே ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஜிகே கொஷின் தான் கேட்டாங்க. ஜென்ரல் நாலேஜ் தான் எனக்கு ஃபுல்லாகவே கேட்டாங்க. ஸோ ஒன்று மட்டும்தான் ரேஷன் கடை ஜாப் பற்றி கேட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது அப்படின்றத கேட்டாங்க. ஸோ அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்க. ஸோ மாநிலத்துக்கு தனியாக இருக்காங்க, மத்தியக்கு தனியாக இருக்காங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சிங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குதுன்னு கேட்டாங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் எத்தனை தாலுக்கா இருக்குது அப்படின்றது கேட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயே ரெவென்யூ தாலுக்கு எத்தனை இருக்குது அப்படின்றத கேட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. கடைசியாக எந்த மாவட்டம் வந்துச்சு, எந்த மாவட்டம் பிரித்தாங்க அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி நோட் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு கொஷின்ஸ் கேட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மலைகளின் அரசி யார் அப்படின்னு கேட்டாங்க, எதுன்னு கேட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. தமிழ்நாட்டின் மான்சிஸ்டர் எந்த மாவட்டத்தை சொல்கிறாங்க அப்படின்றத கேட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் ப்ரிப்பேர், அதாவது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, எல்லாமே ஈஸியாக தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து டேம் சிவில் சம்மந்தமாக நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஸோ நான் சிவில் படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால அதில் ஒரு கொஷின் கேட்டாங்க, டேம் என்ன பர்பஸ்க்காக கட்டுறாங்க அப்படின்றத கேட்டாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ அதுக்கு சப்ஜெக்ட் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் ஷாப்புக்கான சப்ஜெக்டையும் நல்லா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரல் நாலேஜ் கேட்குறாங்க, இல்லைனா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிடிஎஸ் பற்றி ஃபுல்லாகவே கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், கஷ்டப்படாதீங்க, ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.